அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, நான் வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் செய்கிறது காமிக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இந்த மல்லி புதினாலாம் நம்ம கீ ரைஸுக்கு பிரியாணிக்கெலாம் போகிறோம்ல, அப்போ இது ஒரு வேலையாக இருக்கும் நமக்கு. அந்த வேலையோட இந்த வேலையும் சேர்ந்துக்கும். நாளே என்ன செய்யலாம், இந்த மாதிரி நல்லா மல்லி புதினா வாங்கி நல்லா கழுவி நல்லா தண்ணியெல்லாம் உடத்திடணுங்க. தண்ணியோடு அடிக்கக்கூடாது, வீணாக போயிடும். தண்ணியெல்லாம் உடத்திட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, அந்த தண்டு பகுதியோடு சேர்த்துக்கணுங்க. மல்லியும் சரி புதினாலையும் சரி அந்த தண்டில் தான் நல்லா ஃப்ளேவர் வரும், மனம் வரும் நமக்கு. அது சில பேர் தூக்கி போட்டுருவாங்க. அடி வேர் பகுதியே கட் பண்ணிடணும். மேல் பகுதியில் தண்டெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம், சமையலில் சேர்த்துக்கலாம், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இந்த மாதிரி 4 பாக்ஸ் உள்ள இது இருக்குதுங்க, அதில் சேர்த்துக்குவேன். நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டுருவேன். இல்லைன்னா சின்ன சின்ன டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டுருங்க. நமக்கு மறுநாள் வந்து நம்ம பிரியாணி கீ ரைஸ்லாம் செய்யும்போது நமக்கு வேலை நமக்கு ஈஸியாக இருக்கும். புதினா பாருங்கள், இந்த அடி தண்டில் உள்ளதை மட்டும் நான் இலையை எடுத்துக்கிறேன். வேர் பகுதியை கட் பண்ணிடுவேன். அது ரொம்ப ஹார்டாக இருக்கும், அது தேவையில்லை நமக்கு. அதில் மேலே உள்ள தண்டிலேருந்து நான் கட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அந்த தண்டோடு போட்டால். இது தேவையில்லைங்க, இது போட்டுடலாம். இதுக்கு மேலே உள்ள தண்டோடு நம்ம புதினாவை கட் பண்ணிக்கணும். நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சில பேர் ஒரு இலையாக எடுத்து தண்டு அப்படியே வேஸ்ட் ஆக்கிடுவாங்க. அதில் தான் ரொம்ப நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ கருவேப்பிலை இருக்குங்க, எங்கள் வீட்லேயே இருக்க கருவேப்பிலை பறிச்சது தான் இது. அதையும் என்ன செய்யலாம், உருவி ஒரு பாக்ஸில் போட்டுக்கலாம். அடுத்தது இஞ்சி இருக்குங்க. இஞ்சி வந்து இஞ்சி டீலாம் குடிப்போம்ல, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டுருவேன், சேர்த்து வச்சுக்கிட்டுருவேன். இஞ்சி நல்லா கழுவிடணுங்க. கழுவி அதை வந்து நல்லா துணியால் தொடச்சிடணுங்க, ஈரத்தோட வைக்கக்கூடாது. இதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டுருவேன். தேவைப்படும் போது ஒரு துண்டாக எடுத்து நான் வந்து இஞ்சி டீக்கு சேர்த்துக்குவேன். இது கழுவி நல்லா துணியால் தொடச்ச இஞ்சிங்க. இது மண் இருக்கும், அதெல்லாம் எல்லாத்தையும் கழுவிடணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டுருக்கேன். நமக்கு வந்து இது ஈஸியான வேலையாக இருக்கும் நமக்கு மறுநாள். இப்போ வாங்க நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து மேத்தட்டில் வைக்கணுங்க. இந்த பாக்ஸை கீழே வைக்கக்கூடாது, பாக்ஸ் இருக்குல்ல அதில் வைக்கணும். அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ வாங்க நார்த்தங்காய் ஊறுகாய் செய்கிறத பார்த்துடலாம். நார்த்தங்காய் 2 நார்த்தங்காய்ங்க, நல்லா பழமாக இருக்குது பாருங்கள். நான் வந்து இட்லி பானை வச்சு அவிச்சு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், வேக வச்சா தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு நார்த்தங்காய் நல்லா இருக்குங்க, இன்னொரு நார்த்தங்காய் கொஞ்சம் பூசணம் வந்திருக்கு பாருங்கள், ஓரத்தில் மட்டும் பூசணம் வந்திருக்கு. அதை மட்டும் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா பழமாக இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பழமாக இருக்குது, காயாக இருந்தாக்கா இன்னும் கசக்கும். நார்த்தங்காய் ரொம்ப நல்லதுங்க. ஆனால் அந்த நார்த்தங்காய் வந்து நான் மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறேன். மண் சட்டியில் செஞ்சு அப்படியே வச்சுருவேன் நான். டெய்லி நம்ம சூடு கட்டணும், சூடு கட்டினாக்கா வீணாக போயிடும்.
சில பேர் காய வச்சு அது வத்தல் மாதிரி வச்சு அப்புறம் செய்வாங்க. அது வேணால் வெளியில் வைக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படி வைக்கிறதுனால வீணாக போயிடும். ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாங்க, வச்சுக்கலாம். ஒரு பாட்டில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஆனால் அப்பப்போ நம்ம சாப்பிடும்போது வெளியில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சிடணும். ஜில்லுப்பு போன பிறகு நம்ம சாப்பிட்லாம். ஆனால் வெளியில் வைக்கவே கூடாதுங்க, சும்மா வைக்கக்கூடாது. ஒன்று சுடு கட்டி வைக்கணும், இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இல்லாட்டி வீணாக போயிடுங்க. விதையெல்லாம் எடுத்துடலாம். தேவையான உப்பு போட்டு வச்சிடலாம். நல்லா எல்லாத்துக்கும் வராமல் அப்படியே குலுக்கி விட்டு வச்சிடணும். அப்படியே உப்பு ஊறட்டும். இப்போ வந்து அதுக்குள்ள மசாலா என்னென்னு பார்த்துடலாம். ஊறுகாய்க்குள்ள மசாலா வறுத்துடணும். வறுத்து நம்ம அரைக்க போகிறோம். தாளிப்பு சட்டி வச்சுருக்கிறேன், கரண்டி வச்சுருக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு உள்ளது நான் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வரமிளகா 2 சின்ன சின்னசாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். காரம் தேவைப்பட்டாங்க இன்னும் 2 மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மணம் வரைக்கும் வறுக்கணுங்க. கடுகு வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் மணம் வரும், கடுகும் அப்போ அந்த இது பொரியும். அப்போ தான் நம்ம எடுத்து நம்ம நுணுக்கி எடுத்துகிட்டு வரணும் மிக்சியில். நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள், நிறமாக மாறிடுச்சு, பொரியுது பாருங்கள் கடுகு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மண்பானை வச்சுருக்கிறேன் பாருங்கள், மண் சட்டி வச்சுருக்கிறேன். இதில் தாங்க செய்யணும். உங்கள்கிட்ட மண்பானை இல்லைன்னா சில்வர் சட்டியில் செஞ்சு வச்சுக்கோங்க. தேவையான ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். இந்த மண்பானையில் செஞ்சு அப்படியே வச்சுருங்க. எடுத்து ஒரு டப்பாலாம் மாற்றிக்க வேணாம். மாற்றினாக்கா ஒன்றே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, இல்லாட்டி வெளியில் வச்சிங்கனாக்கா கெட்டு போயிடும். நம்ம டெய்லி சுடு காட்டணும். இந்த மண்பானையில் வச்சுட்டு அப்படியே சுடு காட்டி தான் சாப்பிட்ணும். ரொம்பவும் செஞ்சுக்க வேணாம், ஒரு 2 நாத்தங்க 3 நாத்தங்க செஞ்சு வச்சா போதும். கடுகு பொரியுது. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் தான், கட்டு பெருங்காயம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அந்த சமயத்தில் நல்லா மணமாக இருக்கும். கட்டி பெருங்காயம் இல்லை, தூள் பெருங்காயம் தான் இருக்குது, அது சேர்த்துக்கிறேன்.
மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம நுணுக்கி எடுத்து வந்திருக்கிற வெந்தயம், கடுகு, மிளகா உள்ள தூளை இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இப்போ என்கிட்ட வெல்லம் இல்லை, நாட்டு சர்க்கரை இருக்குது. நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கிறேன். ரொம்ப கசப்பாக இருக்கிறதுனால நாத்தங்காய் கசப்பாக இருக்கும், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வெல்லம் இருந்தால் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் நாத்தங்காய் இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். எங்கள் முன்னோர்கள் செஞ்ச மாதிரி, எங்கள் பாட்டிங்கெல்லாம் செஞ்ச மாதிரி தான் நான் செஞ்சு காமிக்கிறேங்க. அவங்களாம் இப்படி தான் செய்வாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆனால் இந்த மண் சட்டி சின்ன சட்டி இருந்தால் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் வச்சுருங்க. டெய்லி நீங்கள் சுட்டு காட்டணும், சுட்டு காட்டினா வீணாக போயிடும். பச்சை மிளகா ஒன்று வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட மண் சட்டி இல்லைன்னாக்கா சில்வர் சட்டியில் செஞ்சு சில்வர் டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டுருங்க. ஃப்ரிட்ஜில் வைங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூழ் போன பிறகு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். திரும்பவும் நீங்கள் வந்து எடுத்த பிறகு திரும்பவும் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் அந்த நாத்தங்காவை. நல்லா வந்துருச்சு. கொஞ்சமாக ஒரே ஒரு சொல்ல புளி சேர்த்துக்கிறேங்க. எல்லா சுவையும் கலந்ததாக இருக்குங்க இது நாத்தங்காய். இனிப்பு இருக்குது, புளிப்பு இருக்குது, காரம் இருக்குது, கசப்பு, நாத்தங்காய் கசப்பும் இருக்குது. எல்லா சுவையும் சேர்ந்ததுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.